அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்குறது பார்த்தீங்கன்னா, எதிரிகள் பிரச்சனை எங்களுக்கு எதிரிகள் தொடர்ந்து பிரச்சனைகளாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கெடுத்தாலும் எங்கள் குடும்பத்தை இந்த செய்வன மாந்திரீக பிரச்சனைகளை வச்சு அழிச்சிக்கிட்டே இருக்காங்க. எங்களால் அதனால் நிம்மதியாகவே இருக்க முடியல. தொடர்ந்து ஒருத்தர் மாற்றி எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரையுமே இந்த மாந்திரீகத்தினால எங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு ரொம்ப துன்புறுத்துகிறாங்க. இந்த மாந்திரீகத்தால் எந்த ஒரு செய்வனையோ ஏவலோ பில்லி சூனியமோ எந்த விஷயமும் எங்களுக்கு அண்டாமல் இருக்கிறதுக்கு வழி இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நம்மள்கிட்ட ஒரு நபர் தொடர்பு கொண்டு கேட்டாங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு வாயிலாக உங்களுக்கு இதுக்கு ஒரு வழி கொடுக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சு தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு பதிவிடுறேன். அதே போல் இந்த எதிரிகள் எதுக்கெடுத்தாலும் செய்வனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, வாழவே விட மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு தடவை இந்த அஷ்டபந்தனம் அப்படின்னு சொல்கிறத வீட்டை சுற்றி 4 திசையில் பிதைக்கிறது. சரிங்களா? இதை ஒரு தடவை நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம இப்போ வீட்டை சுற்றி 4 திசையில் பிதைச்சிக்கிட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல எந்த ஒரு செய்வனையோ ஏவலோ பில்லி சூனியமோ எந்த இதுவுமே ஒரு துளி கூட அது அந்த இடத்துல வேலை செய்யாது. சரிங்களா? அதுக்காகத்தான் இந்த அஷ்டபந்தனங்களை வீட்டை சுற்றி 4 எந்திரங்களை மந்திர உரு கொடுத்து பூஜை பண்ணி 4 திசைகளில் அந்த எந்திரத்தை என்ன செஞ்சுக்கிடுவாங்கன்னா பிதைச்சிக்கிடுவான். இப்படி பிதைச்சிட்டோம் அப்படின்னா எதிரிகள் அந்த இடத்துல ஏற்கனவே செய்வனை செஞ்சுருந்தாலும் அந்த இடத்துல அந்த செய்வனைங்கிறது வேலை செய்யாமல் அதோடைய சக்தியை இழந்து போயிடும். சரிங்களா? அது செஞ்ச பிறகு யாராவது செஞ்சு மறுபடிக்கும் வீட்டில் செய்வன அந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு போட்டாலும் அது அந்த இடத்துல அது வேலை செய்யாது. சரிங்களா? இதற்காகத்தான் இந்த அஷ்டபந்தனத்தை நம்ம வீடுகளில் பயன்படுத்துவது உண்டு. சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வைத்திருக்கக்கூடியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை சுற்றி 4 திசையில் இதை பிதைச்சிக்கிடுவாங்க. ஏன் அப்படின்னா எதிரி மாந்திரிகரோ எதிரி நம்ம வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தெய்வத்தையோ நம்மளையோ கட்டி போட்டுறக்கூடாது, இதனால் நம்ம கீழே இறங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த அஷ்டபந்தனங்களை அந்த கோயில்களில் பிரதிஷ்டை பண்ணுவாங்க. சரிங்களா? இதே முறையே நம்ம வீட்லேயுமே நம்ம அந்த அஷ்டபந்தனத்தை நம்ம பிதைச்சிக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் அந்த வீட்டில் நீங்கள் இருக்கிற வரைக்கும், சரிங்களா, அந்த அஷ்டபந்தனம் உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களை இந்த உலகத்தில் மாந்திரிகத்தால் உங்களை அழிக்கவே முடியாது. சரிங்களா? மாந்திரீகம் உங்கள்கிட்ட அது வேலையே செய்யாது. இதற்காகத்தான் இந்த அஷ்டபந்தனங்களை நம்ம என்ன செய்வாங்கன்னா வீட்டை சுற்றி பிரதிஷ்டை பண்ணுவாங்க. சரிங்களா? ஆனால் அந்த அஷ்டபந்தனம் ரெடி பண்ணுறது எளிமையா அப்படின்னா கண்டிப்பாக எளிமையெல்லாம் கிடையாது, ரொம்பவும் கஷ்டமானது. சரிங்களா? இந்த அஷ்டபந்தனத்தை அதுக்குண்டான எந்திரங்களை நம்ம எழுதும்போது நம்மளுடைய அனுபவத்தில் உள்ளதை சொல்கிறேன். எந்திரங்களை நம்ம எழுதும் போதே யாருக்காக அந்த அஷ்டபந்தனம் எழுதுகிறோமோ அந்த இடத்துல உள்ள துஷ்ட சக்திகள், அந்த இடத்துல உள்ள எல்லா தீய சக்திகளும் என்னை அந்த அஷ்டபந்தனம் எழுத விடாமல் என்னையும் தடுக்கும், அவங்களையும் தடுக்கும். சரிங்களா? இந்த முயற்சிகளை பூராமே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் பண்ண ஆரம்பிக்கும். அதையும் மீறி இந்த அஷ்டபந்தனத்தை நம்ம பூஜையில் வச்சு உருவாக்கி அதை கொண்டு போய் அந்த வீட்டில் அஷ்டபந்தனம் வைக்கக்கூடிய அந்த வீட்டில் கலசம் கட்டி அந்த இடத்துல நம்ம பூஜை செஞ்சு அந்த கலசத்தையும் சேர்த்து அந்த எந்திரத்தோட 4 திசைகளில் பிதைக்கணும். இப்படி பிதைச்சிட்டோம் அப்படின்னா அந்த வீட்டில் எந்த ஒரு மாந்திரீகமுமே வேலை செய்யாது. சரிங்களா? எப்பேற்பட்ட மாந்திரீகமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல வேலையே செய்யாது. சரிங்களா? இது எல்லாருமே பண்ணிட முடியுமா அப்படின்னா அதற்கும் நேரம் உங்களுக்கு ஒத்துழைச்சா மட்டும்தான் பண்ண முடியும். சரிங்களா? இந்த மாதிரி முறைகள் எல்லாம் நம்ம ஸ்டூடிகளில் முதலாக படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இதுக்கும் முறைகள்லாம் இருக்குதா, இதை விட இந்த மாதிரி செய்வனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பாவை கட்டி பூஜை பண்ணி ஒரு செய்வனையை எடுக்கிறதுக்கு பதிலாக எளிமையான முறையில் எளிமையாக இருக்கிற மாதிரி தெரியும். சரிங்களா? ஒரே ஒரு எந்திரம் தான், இதுக்கு ரொம்ப செலவுலாம் கிடையாது. எந்திரத்துக்கு மந்திர உரு கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் அந்த 4 எந்திரத்துக்குமே ஒரு 10,008 உருவாது அந்த மந்திரத்துக்கு கொடுக்கணும். அந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரம் ஒரு பேப்பர் நிறைய ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா 10,008 உரு கொடுக்கணும். இந்த 10,008 உரு கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் உட்காந்தாத்தேன் அந்த மந்திரத்தை 108 உருவே கொடுக்க முடியும். இதே போல் நம்ம தொடர்ந்து நம்ம சொல்லணும். அதுக்கு 10,008 உரு கொடுக்கணும்னா
நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் எடுக்கும்னு பார்த்துக்குங்க. அது ஒவ்வொரு நாளைக்கும் 108 108 ஒரு 11 நாளுக்கு ஒரு 15 நாளைக்கு நம்ம கொடுக்கணும். சரிங்களா? ரொம்ப இதுக்கு கஷ்டப்படணும். சரிங்களா? அதுக்கு பார்த்தீங்கன்னா மூலிகைகளோட சேர்த்தும் கட்டி கொடுப்போம். சரிங்களா? இல்லைன்னா எக்ஸ்ட்ரா பவருக்காக. இது பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்துடைய வேரும் மருதாணியுடைய வேரும் எட்டி மரத்துடைய வேரும், இந்த 3 வேரையுமே என்ன செய்யணும், பஞ்சவர்ண நூலால் கட்டி அந்த எந்திரத்தோட சுருட்டி கட்டி என்ன செஞ்சுருவோம்னா பூஜையில் வைப்போம். சரிங்களா? இதுதான் அஷ்டபந்தனம். ஒரு சில பேர்கள்லாம் அந்த செய்வனை இந்த மாதிரி விஷயங்களில் பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா அதற்கு போய் நம்ம பூஜை பண்ணி அந்த செய்வனையை எடுத்து கொண்டு போய் பிதைச்சி தாயத்து போட்டு இது பண்ணுறதுலாம் பெரிய ப்ராசஸ். ஆனால் எளிமையான முறையில் இந்த எந்திரத்தை கொண்டு போய் அந்த வீட்டில் 4 திசைகளில் பிதைச்சிட்டோம்னா போதும், நம்ம லைஃப் ஃபுல்லாக பாதுகாப்பாக இருக்கும். நம்ம பயப்படவே தேவையில்லை அந்த மாந்திரிகத்துக்கு. இந்த மாதிரியான ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் சுவடிகளில் இருக்குது. எதுவுமே முடியாதுன்னு இல்லைப்பா, எல்லாமே முடியும். சரிங்களா? நம்ம முடியும்ங்கிறத நம்பணும் முதல்ல. சரிங்களா? நம்மளுக்கு தெய்வம் துணையாக இருக்குது, நம்மளால் முடியும், நம்மளை இந்த தீய சக்தி எதுவும் பண்ணாது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும். சரிங்களா? இதுதான் விஷயம். சரிங்களா? இந்த அஷ்டபந்தனம் வேணும் அப்படிங்கிறவங்க நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கிறலாம். சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரியான முறைகளை பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் வாயிலாக நம்ம கொடுக்க முடியாது. சரிங்களா? என்னென்னா இதை எல்லாத்துக்குமே கொடுத்தோம் அப்படின்னா அதில் உள்ளக்கூடிய கர்ம வினைகள் எனக்கு தான் வரும். சரிங்களா? அதனால் வேணுங்கிறவங்க நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு அதுக்குண்டான குரு தட்சணையை நீங்கள் செலுத்திட்டு நீங்கள் வேணுங்கிறவங்க வாங்கிக்கிறலாம். சரிங்களா? ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி இதுக்குண்டான விவரத்தை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வேணுங்கிறவங்க வாங்கிக்கிறலாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்படம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.